அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இந்த 2025ஆம் ஆண்டில் முதல் உயிர்த்தெழுந்த நாள் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளின் செய்திகளை நாம் மறக்காமல் மனதிலே வைத்து வசனங்களை நாம் நம்முடைய இதயத்திலே எழுதி கொள்ள வேண்டும். அப்பொழுது என்னுடைய ஆசீர்வாதம் நம்மை வந்து சேரும். அல்லேலூயா. யோவேல் எழுதின தீர்க்கதரிசியானம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் நம்முடைய பிள்ளைகளை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நாம் வசனத்தை நினைவு கூற வேண்டும். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே என்று நாம் வசனத்தை நினைவு கூர்ந்து ஜெபிக்கும் போது நம்மை சுற்றி இருக்கிற பாடுகளும் போராட்டங்களும் வேதனைகளும் கண்ணீரும் கவலையும் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகும். அல்லேலூயா. வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். வசனத்தை பிடித்து கொண்டால்தான் நமக்கு ஆசீர்வாதங்கள். இங்கே நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்திய தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று யோவேல் தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மிலே பலிக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஒருபோதும் ஆண்டுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை? பாருங்க, சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஆவியிலே பலன் கொடுப்பார், ஆத்மாவிலே பலன் கொடுப்பார், சரீரத்திலே பலன் கொடுப்பார். அப்ப நமக்கு பலன் வந்தாச்சுன்னா நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. இது எல்லாருடைய கவலையும் அப்படிதான். சரீரத்திலே பலன் இல்லை, பலவிதமான போராட்டமான சூழ்நிலைகள் இல்ல பல வியாதிகள் என்னை நெருக்குகிறதுனாலே எனக்கு சரீரத்தில் என்ன இல்லை, பலன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். மான்களை போல கால்களும் வெண்கல வில்லை விளைக்கிற பயமும் கழுக்கு சமமான பால வயதையும் தேவன் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலை பற்றி சொல்லும் போதே காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. பலன் காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட பலனை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுத்து தம்முடைய ஜனத்தை சமாதானம் அருளி. அல்லேலூயா. பலனும் கொடுத்து சமாதானமும் கொடுத்தா நமக்கு வேற என்ன வேணும்? அல்லேலூயா. உழைக்கிறதுக்கு பலன், ஜெபிக்கிறதுக்கு பலன், எல்லா காரியங்களுக்கும் பலனும் கொடுத்து சமாதானத்தையும் கொடுத்தா வேற ஒன்றும் தேவையில்லை. அல்லேலூயா. அதனால நம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுத்து நம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, 149ஆம் சங்கீதம் 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். ரட்சிப்பினால்
கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் ஆமா பிரியம். நம்ம மேல எப்படி இருக்கிறார் ஆண்டவர்? பிரியமா இருக்கிறார். பாருங்க, நம்முடைய குடும்பத்திலோ இல்ல நம்ம சொந்தத்திலேயோ இல்ல சபையிலேயோ நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனா சில பேர் மேல நமக்கு எப்படி இருக்கும்? ஆமா, அதிக பிரியமாய் நாம் இருப்போம். அதற்கு ஏதாவது ஒரு காரணம் நம்முடைய இதயத்துல இருக்கும். அதே மாதிரி நாம் ஆண்டவர் நம்மை பார்க்கும் போது நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பூந்தோட்டம் இருக்கிறது, நிறைய பூக்கள் அங்கே பூத்து இருக்கிறது. ஒரு பூ எடுத்துக்கொள்ள அனுமதி வாங்கி இருக்கிறோம். ஒரு பூவை எடுக்க வேண்டும். ஆனா எல்லா பூவும் அழகாகவும் இருக்கிறது, ஒரு மாதிரியாகவும் இருக்கிறது. ஆனால் நமக்கு எந்த பூ நமக்கு பிரியமா இருக்கிறதோ என்று என்ன செய்வோம்? தேடுவோமா தேட மாட்டோமா? இப்போ 1000 பூக்கள் இருக்குது, இல்ல 1,00,000 பூக்கள் இருக்குது, ஒரே மாதிரியான செடி, ஒரே மாதிரியான பூக்கள். நம்மளும் என்ன செய்வோம்? நமக்கு பிரியமான அந்த பூவை கண்டுபிடிக்கும் வரைக்கும் என்ன செய்வோம்? தேடுவோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் நாம் லட்சக்கணக்கான பேர், கோடி பேர் இருந்தாலும் பிரியமானவர்களை அவர் என்ன செய்கிறார்? தேடுகிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனத்தின் மேல். அப்ப உண்மையாக அவருடைய ஜனமாய் நாம் இருந்தால் நம்மேல் ஆண்டவர் பிரியம் வைப்பார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இப்படி ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆண்டவருடைய ஜனம் எப்படி இருக்கும்? சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆண்டவருடைய ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அப்போ நாம் தங்குற இடம் நமக்கு எப்படி இருக்கும்? அமைதியாய் இருக்கும், மன நிறைவாய் இருக்கும். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, இந்த வீடு எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே மனசுக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில இயேசு அறியாத ஜனங்கள் வீட்டை குறித்து சொல்லும் போது, இல்ல பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் ஆகலைன்னு இந்த வீட்டுல என்ன இல்லை, ராசி இல்லை. வீட்டுக்கு என்ன இல்லை, கல்யாண ராசி இல்லை. அதனால இந்த வீடை வாடகைக்கு விட்டு நாங்க சொந்த வீடை வாடகைக்கு விட்டு எங்க போறோம்? வேற வாடகைக்கு விட்டு போறோம். அல்லேலூயா. இதை கேட்கிறது பிள்ளைகளுக்கு தெரியும். ஒருடைய இருதயங்களிலும் இப்படி ஏதாவது அஞ்ஞானமான காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவன் நாம் எந்த வீட்டுல தங்குறோமோ அந்த வீட்டுல நமக்கு என்ன கொடுக்கிறார்? சமாதானம் தங்கும்படி செய்வார், அமைதியாய் தங்கு இடங்களில் குடியிருக்கும்படியாய் செய்வார். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்கிறோம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, யாக்கோவை குறித்து சொல்லும் போது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோவு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு சொல்லும் போது ஒரு வனாந்தரமான ஒரு இடம் வந்தது. வந்ததும் ராத்திரி வனாந்தரத்துல ராத்திரி தூங்குறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. பூச்சிகள் மற்ற எல்லா விஷ ஜந்துக்களும் அங்க இருக்கும். அப்போ இவர் என்ன பண்றாரு? ஒரு கல்லை தூக்கி தலைக்கு வைக்கிறார். அவர் மட்டும் போல, வேலைக்காரர்கள் எல்லாம் கூட போறாங்க. ஒருவேளை வேலைக்காரர்கள் அவரை பாதுகாக்கலாம், இல்ல வேலைக்காரர்கள் என்ன செய்யலாம், அவர்களும் தூங்கலாம். அல்லேலூயா. இவர் ஒரு கல்லை தூக்கி வைத்துட்டு தூங்குறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தூங்கும் போது என்ன பண்ணிருப்பார்? நல்லா ஜெபிச்சிருப்பாரா? ஆண்டவரே, நான் இப்படி என் அண்ணனுக்கு பயந்து அவன் என்னை கொலை செய்ய தேடுறதுனால இப்படி பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வனாந்தரத்துல தங்குறேன், இங்க யாருமே எனக்கு உதவி இல்லை, நீங்க தான் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். இந்த வனாந்தரத்துல சிங்கம், புலி
நான் இருக்கலாம், பெரிய விஷ பாம்புகள் எல்லாம் இருக்கலாம், நான் என்ன செய்வேன், என்னால உண்மை நம்பி நான் படுத்து தூங்குறேன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு அங்க தூங்குறார். அல்லேலூயா. அந்த இடம் என்ன இடமாய் மாறி போனது? அமைதி தங்கும் இடமாய் மாறி போனது. அல்லேலூயா. ஒரு ஏணி பூமிக்கும் வானத்துக்கு நடுவே அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவதூதர்கள் இறங்குகிறவருமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிதான் நாம் ஜெபம் பண்ணி கொண்டு எந்த இடத்திலே படுத்தாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட வீட்டிலே நாம் படுக்கும் போது ஜெபித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு படுப்போம் என்றால் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப நமக்கு அமைதி, நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி, நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. இப்படியாய் கர்த்தர் நம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி நம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது பாருங்க, ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சொல்வதுதான், என் ஜனமாகிய நீங்கள் ஒருபோது என்ன செய்யவில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் சமாதானம் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரை விசுவாசிக்க வேண்டும்தான். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறான். அப்ப விசுவாசம் என்ன? விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இப்ப நாம் கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம். இயேசு நமக்கு தேவன், தேவாதி தேவனாகவும் ராஜாதி ராஜனாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன விசுவாசிக்க வேண்டும்? இம்மைக்குரிய எல்லா காரியங்களுக்காகவும் அவரை விசுவாசிக்க வேண்டும். மறுமையில் அவரோடு கூட நாம் வாழுவோம் என்று என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். நமக்கு அனுதினம் எவ்வளவு தேவைகள் இருக்கிறது, குடும்ப தேவைகள் இருக்கிறது, பெற்றோராக இருந்தால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது. பிள்ளைகளுக்கு கல்வி மேன்மையாய் வர வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தேவைப்படுகிறது. இந்த ஒவ்வொரு காரியத்திலையும் நம்முடைய சாமர்த்தியம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாம் தேவன் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மேலே நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம்னா, இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல ஒரு வேலையை தருவார், இயேசு கிறிஸ்து என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை என்ன செய்வார், ஏற்படுத்தி தருவார். இல்ல, இயேசு கிறிஸ்து என் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைக்குரிய காரியங்களை அவர் நல்லபடியா செய்து முடிப்பார். அல்லேலூயா. என் கையிலே ஒன்றுமில்லை, என் கையிலே இயேசு மட்டும்தான் இருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாச ஊழியத்துக்கு வரும்போது என் கையில இயேசு மாத்திரம்தான் இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் விசுவாசத்துல வளர முடிந்தது, விசுவாசத்துல ஒரு ஊழியக்காரனாக முடிந்தது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோடு அமைதி அங்கு இடத்திலே வாசம் செய்யும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம். அதனால நமக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் பிழைப்பார்கள். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் பிழைப்பார்கள்.
அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் பின்வாங்கி விசுவாசத்திலிருந்து விலகி போவீர்களானால் அவன் மீது நாட்டுமா பிரியமாயிராது. அல்லேலூயா. விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலக துணை இயேசுவே. அதுதான் விசுவாசம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலக துணை இயேசுவே. அப்ப தொல்லை மிகுந்த இந்த உலகில் இயேசுதான் நமக்கு எல்லாம். இயேசு நமக்கு அவருடைய நாமத்தை கேட்பானே அதிசயம். அப்ப அதிசய நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். நாம் உழைக்கிறோம், நாம் சம்பாதிக்கிறோம், நாம் எதையோ செய்கிறோம். ஆனால் நம்முடைய உழைப்புக்கு மேலாக உபத்திரவங்கள் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறது? தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இயேசு நம்ம கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கூட இருந்தால், ஈசாக்கின் தேவன் நம் கூட இருந்தால், பஞ்சத்திலே விதை விதைத்தாலும் தேவன் 100 மடங்கார். அப்ப ஈசாக்கின் தேவனை நாம் விசுவாசிக்கணும். அப்ப ஈசாக்கை பற்றி தெரிந்திருந்தால் தானே ஈசாக்கின் தேவனே என்று சொல்லி என்ன பண்ண முடியும்? அப்புறம் யாக்கோவை பற்றி தெரிந்திருந்தால் தானே யாக்கோவின் தேவனே ஆசீர்வதியும் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. யாக்கோவு மாமன் சொல்லுகிறார், நல்லபடியா நல்ல மனுஷனா சொல்றார், நீ எனக்கு மருமகனா இருப்பதனால நீ சும்மா வேலை செய்ய வேண்டாம், என்ன செய், சம்பளத்துக்கு வேலை செய். அவனு சரியன்னு ஒத்துக்கொண்டான். ஆனால் அவன் சம்பளம் எப்படி என்று சொன்னான்? நீ ஆடு மேய்க்கிறதிலே புள்ளி உள்ள ஆடுகள் எல்லாம் உனக்கு சம்பளம் வரும், பள்ளி உள்ளதெல்லாம் வரும், கலப்பு நிறம் எல்லாம் வரும், இப்படி எல்லாம் சொன்னான். அடிக்கடி சம்பளத்தை லாபான் என்ன செய்தான்? மாற்றிக்கொண்டே. வேதம் சொல்லுகிறது 10 முறை மாற்றினான். சம்பளத்தை எத்தனை முறை மாற்றினான்? 10 முறை மாற்றினான் என்று சொல்ல. இதுக்கு மேல யாக்கோவால என்ன செய்ய முடியல. அதனால ஆண்டவரத்துல கேட்கலாம், ஆண்டவரே என் மாமன் லாபான் இப்படி எல்லாம் பண்றாரு, நான் என்ன செய்யறதுக்கு ஆண்டவரே? உண்மைத்தான் நம்பி இருக்கிறேன், உண்மைத்தான் நான் விசுவாசித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீ போற இடத்துல எல்லாம் நான் உன்னோடு கூட இருந்தோன்னே நடத்துவேன் என்று சொன்னீரே என்று சொல்லி அங்க ஆண்டுடைய சமூகத்திலே இருக்கிறார். கடைசியில வேதம் சொல்லுகிறது, லாபானுக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்து தேவன் யாக்கோவுக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. அதான் நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர் என்று மத்தேயுவின் ஆண்டவரே சொல்லுகிறார். விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் போது நாம் என்ன செய்வோம்? எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். கேட்கணும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே ஏசப்பா எல்லாம் நீங்க தான், என்ன நீங்க தான் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். நீங்க தான் இந்த தொழிலை செய்வதற்கு எனக்கு என்ன தரணும்? வேலை தரணும். இந்த தொழிலை செய்வதற்கு ஞானத்தை தரணும். நிறைய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். மனுஷர் கண்கள்ல தயை கிடைக்கும். இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் வேண்டாம், சின்ன சின்ன வார்த்தை சொல்லி ஜெபிச்சா கூட, விசுவாசம் உள்ள வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்கணும். ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாயிருக்கணும்? விசுவாசம் உள்ள ஜெபமாயிருக்கணும். இயேசுவை நம்பி இயேசுவையே சார்ந்திருக்கணும் ஜெபம். நீர் கொடுத்தாரா? இல்லைன்னா நான் ஒன்றுமில்லாதவன் என்று விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும் வரை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் எழுதின நிருபம்
2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. கிருபையினாலே, தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய இரக்கத்தினாலே, தேவனுடைய தயவினாலே, தேவனுடைய அன்பினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஈவு, தேவன் நமக்கு கொடுக்கிற கொடை, தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனால கிருபையினால் விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தால் நமக்கு என்ன தேவைப்படுகிறது? கிருபை தேவைப்படுகிறது, தேவ இரக்கம் தேவைப்படுகிறது, தேவ தயவு தேவைப்படுகிறது, தேவனுடைய தமிழ் பிரியம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. மேலும் 3:12 எபேசியர் 3:12 நாம் வாசிக்கும் போது, அவரை பற்றி விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் இட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சாக்கியம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை பற்றி விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு என்ன உண்டாகிறது? தைரியம். ஜெபம் பண்ணும் போது தைரியம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. திட நம்பிக்கை, இடதுபுறம் வலதுபுறம் சாயாம ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்துக் கொண்டு ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தினாலே திட நம்பிக்கையோட தேவனிடத்திலே சேரும். ஆமா, தேவனிடத்திலே சேரும் சாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. பாக்கியம் தேவனுடைய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, தேவனிடத்திலே சேருகிற பாக்கியமும் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அதனால விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால்தான் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை செய்ய முடியும். சிலர் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் கூட ஒவ்வொரு இடமா சென்று கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. நான் அங்க போனேன் எங்க போனேன் அப்படின்னு பெருசா சாட்சி எல்லாம் சொல்லுவார்கள். போறதை விட வேதனையானது என்னன்னா, நான் அங்க போனேன் இங்க போனேன்னு சொல்லி அவ இருக்கே சபையில சாட்சி சொல்றதுதான் வேதனை. ஹல்லேலூயா. அப்போ அந்த சாட்சி சொல்றவரை நடத்துகிறவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு நினைச்சுப்பார். நீ எங்கேயோ போன, சரி யாரோ ஜெபித்தாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட, நல்லது. ஹல்லேலூயா. ஆனால் உண்டே சாட்சி என்ன செய்கிறது? உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணணும். அப்ப உத்தரவாதம் பண்ண வேண்டிய ஊழியக்காரனுக்கு முன்னால நீ ஏதோ பேசுகிறாய். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது எல்லாம் இயேசுவே என்று நாம் விசுவாசிக்கும் போது நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையாயிருக்கிற பாவத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? விலக்குவார். ஹல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்படுகிறது. நீ இயேசு மேல அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ விசுவாசம், அவ்வளோ பிரியம், அவ்வளவு அன்பை வைக்கனா அவர் பாவத்தை முதல்ல என்ன செய்வார்? மன்னிப்பார். ஹல்லேலூயா. அப்ப உனக்கு ஆசீர்வாதம் தானா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தடையா இருப்பது என்னது? பாவம். ஒருவேளை நான் பரிசுத்தவான் நம்ம நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான் என்று நினைக்க வேண்டாமா?
அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நம்மளா நியாய தீர்ப்பு, அவர்ல நியாயாதிபதி, அவர் தானே நம்மள பரிசுத்தவான் என்று சொல்லணும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும் போது, அளவில்லாத விசுவாசம் வைக்கும் போது ஆண்டவர் நம்முடைய பாவத்தை முதல்ல மன்னிப்பார். அல்லேலூயா. அப்புறம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இப்படியாய் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், நோவா தேவனை விசுவாசித்தார், ஏனோக்கு தேவனை, ஆபேல் தேவனை, இப்படி வேதத்திலே பார்க்கும்போது விசுவாச புருஷர்கள் அளவில்லாமல் தேவனை விசுவாசித்தார். மோசையை பற்றி சொல்லும் போது கூட பார்வோனுடைய மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்தான். விசுவாசம் வந்ததும் என்ன வந்தது? இயேசுதான் என்னை ஆசீர்வதிக்கணும், இந்த எகிப்தினுடைய ஆளுக, சொத்து, சுதந்திரம், ராஜா, இந்த பதவி எல்லாம் எனக்கு என்ன வேண்டாம், இயேசு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆபிரகாம் கூட லோத்து சிறைப்பட்டு போகும்போது தன் வீட்டிலே இருந்த வேலைக்காரர்களை எல்லாம் ஆயுதம் தரிப்பிச்சு போய் அங்க போய் தாக்கி அவர்களை, லோத்தையும் லோத்துடைய பொருட்களையும் எல்லாத்தையும் வீட்டு கொண்டு வருகிறான். வீட்டு கொண்டு வந்த போது அந்த சோதோமில் உள்ள ராஜா சொல்றார், எல்லாம் நீ தானே மீட்டு வந்த எடுத்துக்க. அவன் சொல்றான், என்ன சொல்றான்? ஒரு பாதரட்சையில் உள்ள வார் கூட எனக்கு என்னை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு, என்னை ஆசீர்வதிக்கிறவர். பாருங்க, ஊழிய தொடக்க காலம், விசுவாச ஊழியத்திற்கு வந்த காலம். ஊழியக்காரர்களையும் அவ்வளவாய் தெரியாது, தேவனுடைய பிள்ளைகளையும் அவ்வளவா தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளை தெரிஞ்சா கூட இவர் நல்லா தானே ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாரு, திடீரென்னியா ஊழியத்துக்கு வந்தாரு, என்ன மனுஷனோ தெரியலையே, அப்படியாவது தொழில் செஞ்சாவது வாழ்ந்திருக்கலாம், இப்ப கஷ்டப்பட்டு நடக்கிறாருன்னு சொன்னாங்களே தவிர அவர்களால நமக்கு ஒரு உதவியும் வரவில்லை. அப்படிப்பட்ட காலத்திலே ஒரு அன்பான ஊழியக்காரர், என்ன ஒரு ஊழியக்காரர்கள் கூட்டம் இருக்கு, வாங்க போலான்னு கூட்டிட்டு போனார். அப்ப அங்க ஊழியக்காரர்கள் கூட்டத்துக்கு போன போது அந்த ஊழியத்தை நடத்தின ஊழியக்காரர், நாங்க எங்க ஐக்கியத்துல தொடர்ந்து இருந்தா இந்த ஊழியங்களுக்கெல்லாம் வந்தா உங்களுக்கு மாசம் என்ன செய்வோம், ஒரு உதவி செய்வோம் அப்படின்னு. அந்த உதவி செய்யற கூட்டத்துல என்ன சேர்த்துக்கிட்டாங்க. என்ன பார்த்தது அந்த ஊழியக்காரருக்கு என்ன ஆயிடுச்சு, ஆமா தாடி எல்லாம் வச்சிருக்கிறதுனால நல்லா பிடிச்சு சேர்த்துக்கிட்டாங்க. சரி, அடுத்த மாசம் வரும்போது தவறாம வாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா கூட கூட்டி வருங்க அப்படின்னா. அப்ப நானே அந்த இடப்பட்ட நாளில் ஒரு ஊழியக்காரரு, அவருக்கு 6 பிள்ளைங்க, ரொம்ப கஷ்டப்படுகிறேன், கிராமத்துல இருக்கிறேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. சரி, அப்பதான் யோசனை பண்ணேன், 6 பிள்ளை வச்சு 2 பிள்ளை வச்சுட்டே நம்ம கஷ்டப்படுகிறோம், 6 பிள்ளைய வச்சிருப்பவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு, நிறையதான் கஷ்டப்படுவாரு. அது வேற கிராமத்துல இருக்கிறேன்னு சொல்றாரு. கிராமம் ஆனாலும் சிட்டி ஆனாலும் ஆண்டவர் கொடுத்தாதான். அல்லேலூயா. அப்ப அடுத்த மாசம் போகும்போது நான் அந்த ஊழியக்காரரை வர சொல்லி அவரை கூட்டிட்டு போனேன். அது ஏன் கூட்டிட்டு போனேன்னா, நானே மனைவி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது விடிய காலையில ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த வசனம் எனக்கு காதுல கேட்குது, ஆபிரகாம் சொன்ன வசனம், பாதரட்சை ஆகலும் பாதரட்சை பாறையாகலும் நான் என்ன செய்வதில்லை, எடுத்துக்கொள்வது. எனக்கு நான் வானத்தை பார்க்கிற தேவன், அவர் தான் வானாதி வானங்கள் கொள்ளா தேவன் தான் எனக்கு உதவி செய்யணும் ஆபிரகாம் சொன்னார் இல்ல. அந்த வசனம் எனக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. அதனால நான் வீட்டுல மனைவிட்ட சொன்னேன், சரி எசப்பா சொல்றபடியே நம்ம நடப்போம், நமக்கு ஒரு 500 ரூபா வந்தா ரொம்ப ஆசீர்வாதம் தான், நான் கொஞ்சம் சந்தோஷத்துல இருந்தேன், மளிகை பொருள் வாங்கலாம், அரிசி வாங்கலாம் அப்படின்னு. உண்மையிலேயே அப்படிதான் சொன்னாங்க. சரி, நான் அதனால அந்த ஊழியக்காரரை கூட்டி கொண்டு போய் அறிவோம். அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, நான் இதுவரைக்கும் இப்படி தனக்கு ஒரு உதவிக்கு மேல இன்னொரு உதவி வேணும்னு ஆசைப்படுற ஊழியக்காரங்களை தான் பார்த்துருக்கிறேன். ஆனா எனக்கு நீங்க உதவி தர வேண்டாம், அவருக்கு கொடுங்கன்னு சொன்ன ஊழியக்காரனை இப்பதான் பாரு. ஏன் எனக்கு தர வேண்டாம், அவருக்கு கொடுங்கன்னு சொன்னா ஆள் புள்ளாகி போச்சு. அல்லேலூயா. ஒரு ஆள் வெளியே வந்தாதான் ஒருத்தர் என்ன செய்ய முடியும், உள்ள போ. அப்போ இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.
இன்றைக்கு ஆசீர்வாதமா தானே வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகளாரும் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி. பாவம் மன்னிக்கப்படும். அவன் விசுவாசம் வரும். நமக்கு என்ன வரணும்? இயேசு மேலே விசுவாசம் வர வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப அதிகமான விசுவாசத்தை நாம் வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் எனக்கு காத்திருக்கிறவர்களை வெட்கப்படுவதில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் காத்திருக்கும் போது என்னெல்லாம் நடக்குது? ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாய்கள் உன் அவருடைய நாய்கள் உன் கைத்தாயுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர் இதை சொல்லுகிறேன், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. நமக்கு தெரியாது. நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ராஜாக்கள் நம்மை வளர்க்கிறவர்களாகவும் ராஜாக்களின் மனைவிகள் நமக்கு கை தாய்களுமாய் இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அப்படி ஆட்களை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. இதுதான் காத்திருக்கும் போதுதான் நடக்கிறது. விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். விசுவாசத்தை சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது. விசுவாசத்தோட காத்திருக்கணும். விசுவாசத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். விசுவாசத்துக்கு என்ன கொடுக்கணும்? டைம் கொடுக்கணும். இப்போ சில காரியங்கள் நம்ம கேட்டு சில மணி நேரத்துல கூட கிடைக்கும். இப்போ ஒருத்தர் நானே ஆண்டவரே நானே காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிடலன்னு சொல்லி ஜெபிக்கிறான்னு வச்சுங்க. இப்ப இவருக்கு இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு என்ன செய்யணும்? உடனே பதில் தரும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் உடனே பதில் வராது. அல்லேலூயா. பாருங்க, நான் ஊழிய தொடக்கத்தில் இந்த காரியத்தை சொல்றேன். நான் நிறைய சாட்சிகள் சொல்றது இல்லை, ஆனால் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். பாருங்க, நானும் ஒரு அருமையான ஊழியக்காரமாக கொஞ்சம் கைப்பிரதியை பையில போட்டுட்டு ஏதோ ஒரு கிராமம் அப்படியே சுத்துவோம். அப்ப அந்த போற இடத்துல பார்க்கும்போது சில கிறிஸ்தவர்கள், என்ன கிறிஸ்தவ சகோதரிகள் தான் பாருங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? காணிக்கை கொடுப்பாங்க, சாப்பிட்டு போங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்படி எல்லாம் நிறைய அற்புதம் நடந்தது. ஆனா ஒரு நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா காலையில இருந்து நாங்க அந்த ஊழியம் செய்து அப்படியே சோதனம் பண்ணிட்டு வந்தோமே தவிர எங்களுக்கு டீ குடிக்கிறது கூட என்ன வரல, காசு வரும். அப்ப நான் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அவங்க நீங்க ஏதாவது காசு கொண்டாடுவீங்கன்னு நான் எதிர்பார்த்திருக்கிறேன். பிள்ளைங்க கூட ஒண்ணு சாப்பிடாம என்ன செய்யறாங்க? படுத்திருக்கிறாங்க. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஆனால் இரவு ஜபத்துல எனக்கு அழுகதான் வந்து, இப்படி பசியா படுக்கிறோமே ஆண்டவரே, நீர் ஆகாயத்து பறவைகளை எல்லாம் போஷிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுது. ஆனா இந்த ஊழியக்காரனை போஷிக்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஜபத்தை பண்ணிட்டு நானும் படுத்தேன். ஆனா எனக்கு சங்கடம், ரொம்ப வருத்தமாவே இருக்கு. ஏன்னா வேத வசனத்தை நினைச்சு ரொம்ப வருத்தம் ஆகி போச்சு. ஆகாயத்து பறவையை போஷிக்கிற தேவன் அவருடைய ஊழியக்காரனை போஷிக்காமல் விடுவாரா? சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரன குறைவு வருமா? இப்படி எனக்கு தெரிஞ்ச வசனங்களை எல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமும் ஒரு பக்கம் கண்ணீரும் பாஞ்சு கொண்டே இருக்கும். சரி, அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே படுத்திருந்து நாளை காலையில என்ன பண்றது ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு ஒரு யோசனையில அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் பாருங்க, ஒரு 3 மணி ஆகும்போ வீட்டு கதவை தட்டுற ஒரு சத்தங்க.
அப்ப எங்க வீட்டுல போய் அவங்க கதவை திறந்து பார்த்தா நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தான். திடீரென்னு அவர் வந்திருக்கிறார். சரி வர உட்கார வச்சு, என்ன பிரதர் இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கிறீங்களே அப்படின்னு. இல்ல ஆபீஸுக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னால ஒரு கம்பெனில வேலை செஞ்சேன். ஆபீஸுக்கு வேலைக்கு போறதுக்கு என்ன உங்களை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு. நீங்க 6 மணிக்கு தானே வேலைக்கு போவீங்க, 3 மணிக்கே வந்துட்டீங்களே. அப்ப அவர் சொல்றாரு, நான் தூங்கணும்னு கண்ணை மூடினாலே ஆண்டவர் உங்களை தான் காட்டி கொண்டிருக்கிறார். உங்க முகத்தையும் உங்க தாடியையும் தான் காட்டி கொண்டே இருக்கிறார். நானு 2 மணி வரைக்கும் கண்ணை மூடி 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 பார்த்தேன், தூக்கவும் வரல. சரி என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, அவருக்கு சொப்பனங்களே அறிந்து கொள்ளவும் தெரியல. அதனாலதான் 2 மணிக்கு எழும்பி குளிச்சு ஆபீஸுக்கு போறதுக்கு ரெடி பண்ணிட்டு நான் வந்தேன் அப்படின்னா. ஹல்லேலூயா. அவர் வந்தது சும்மா வரல, அந்த வாரத்துக்குரிய தேவைகளை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் சில நேரங்களில் நம்ம கண்ணீர் வடித்தால் கூட, அப்படியே வேதனைப்பட்டு கலங்கினால் கூட, ஒரு இடம் என்ன செய்கிறது, ஆயத்தம். எலியாவுக்கு கூட பாருங்க, அந்த கேரி தாக்கு என்ன செஞ்சது, வட்டி போச்சு, தண்ணி கூட குடிக்கிறதுக்கு இல்லாம ஆகி போச்சு. அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ சாரி பார்த்து உள்ள விதவைக்கு போ. அங்க விதவை வீடு எப்படி இருந்தது, ஒருபடி மாவும் கொஞ்சோண்டி எண்ணெய். நீ முதல்ல ஒரு சின்ன அடையை செஞ்சு கொடு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படிதான் தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கு என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து போக கூடாது. பாருங்க, தொடர்ந்து எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தான். ஹல்லேலூயா. பொறுமை, விசுவாசம் இருந்தது. ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. அவன் பொறுமையா நீதியாக எண்ணப்பட்டது. அவன் பொறுமையாய் காத்திருந்தான். ஹல்லேலூயா. பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. 75 வயசுல ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் சந்ததி என்ன செய்வேன். அவர் 99 வயசுல கேட்கிறார், தமஸ்கூரியான் ஊரானாகி எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே. ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல், அப்பவும் ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், அந்த விசுவாசம் ஈசாக்கை பெற்றெடுக்க வயது சென்றவளா இருந்த போதும் ஈசாக்கை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் காத்திருப்பது அவசியம். பொறுமையோடு காத்திருக்கணும். சில ஜபத்துக்கு என்ன செய்யணும், பொறுமையோடு காத்திருக்கணும். பொறுமையோடு காத்திருந்தாதான் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலம் காத்திருப்பது இதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருஷம் போல் இருக்கும். ஆண்டவரே சொல்லுகிறார் நீதிமொழிகள் மூலம், நெடுங்காலம் காத்திருப்பது, ஆமா, இருதயம் சோர்ந்து போயிடும். இனி இதுக்கு மேல நான் இங்க காத்திருக்கிறேன். ஏதோ ஒரு 6 மாசம் 1 வருஷம் காத்திருக்கலாம், இல்ல 2 வருஷம் 3 வருஷம் காத்திருக்கலாம். இன்னும் விசுவாசத்தோட இருக்கிறோம், பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் நல்ல காரியம் வாய்க்கல, என்ன ஆகுது, விசுவாசம் இடறது. ஹல்லேலூயா. நெடுங்காலம் காத்திருப்பது இருதயத்தை, ஆமா, இப்படி விசுவாசத்துல இருந்தவர்களுடைய இருதயம் கொஞ்சம் கிடைத்து போனதுனால என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? யாரோ வந்தவங்களுக்கு என்ன பண்ணி வச்சாங்க, ஆமா, பிரதிஷ்டையோடு வாழ்ந்த குடும்பம் பிரதிஷ்டை இல்லாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, கிறிஸ்தவங்களாய் வாழ்ந்தவர்கள் கிறிஸ்து இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சது. ஆனா அப்புறம் தான் பிள்ளைங்க நினைக்கிறாங்க, சொல்றாங்க, நான் கல்யாணம் பண்ணாமலே என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம், அவ்வளவு உபத்திரவத்தையும் வேதனையும் அடைகிறேன். அதனால தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறது வரைக்கும் என்ன செய்யணும், நெடுங்காலம் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும்,
விரும்பினது வரும்போது விரும்பினது வரும்போதும் ஜீவ விருஷம் போல் இருக்கும். அல்லேலூயா. ஜீவ விருஷத்தின் கனியை புசிச்சா எப்படி இருக்கும்? நித்திய காலமா வாழலாம். அல்லேலூயா. சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் அதோட கூட வரும். அல்லேலூயா. அதனால நாம் கொஞ்சம் காத்திருப்பது அவசியமா இருக்கிறது. 147 சங்கீதம் 11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவருடைய கிருபைக்கு, ஆண்டுடைய இரக்கத்துக்கு, ஆண்டுடைய தெய்வத்துக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனத்திலே எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். பாருங்க, 29 வசனம் என்ன சொல்லுகிறது? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஆமா, இளைஞர் இளைப்படைந்து என்ன செய்வார்கள்? சோர்ந்து போவார்கள். இளைஞர்களே சோர்ந்து போவார்கள். அப்புறம் முதியோர்கள், பெரியோர்கள், தாய் தந்தை எல்லாம் ரொம்ப சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. அப்படிதானே? அதனால அப்படி இருந்தாலும் கூட கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 130 சங்கீதம் 6 வசனம். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிறோம். ஆமா, இப்போ ஒரு வாட்ச்மேன் வேலை பார்க்கிற ஒரு மனுஷன், நைட் டியூட்டி பார்க்கிற அரசு ஊழியர்களானாலும் சரி, இல்ல கம்பெனிலே வேலை செய்கிற ஊழியர்களானாலும் சரி, எப்படி அவங்க இருப்பாங்க? எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருப்பார்கள். காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகമായ ஆத்துமா ஆண்டவருக்கு நைட்டு வேலை செய்கிற யாரானாலும் அடிக்கடி மணியை பார்த்துக்குவாங்க. எப்ப விடியும் விடியும். அல்லேலூயா. அதை விட அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கு. அவ்வளவு தூரம் காத்திருக்கணும் நம்ம. அல்லேலூயா. அதிகமாய் ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் விளக்கம். பாருங்க, யாக்கோபு 5 அதிகாரம் 7 வசனத்தில் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியில் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்னாரியும் பின்னாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். அல்லேலூயா. சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்னாரியும் பின்னாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு பயிரிடுகிற ஒரு விவசாயி முன்னாரியும் பெய்ய வேண்டும், பின்னாரியும் பெய்ய வேண்டும். இப்பொழுது காலம் தாழ்ந்து பெய்கிறதுனால என்ன ஆச்சு போச்சு? பயிரான கதிர்களை பிடித்து காட்டுகிறார்கள், அறுவடைக்கு இருந்த பயிர்களை காட்டுகிறார்கள். அல்லேலூயா. தொலைக்காட்சியில பார்க்கிறவங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதனால நாம் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது ஏற்ற காலத்துல ஆண்டவர் என்ன செய்வார்? மழையை பெய்ய பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு காத்திருக்கலன்னா காலம் மாறி பெய்யும். அல்லேலூயா.